காரக்குழம்புக்காக ஊற வச்ச மூக்கடலை இப்ப டபுள் புரோட்டீன் பிரியாணி ஆகி இதுக்குள்ள இருக்கு. காரக்குழம்பா வச்சிருந்தா இந்த மூக்கடலையை யாரும் சீண்டி இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப என் பசங்க கூட இதை எடுத்து அவாய்ட் பண்ண முடியாம கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. சாப்பாடு, குழம்பு, பொரியல்னு தனித்தனியா வைக்கணுமேனு இந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சிடலான்னு கடகடன்னு எப்பவும் போல மசாலா ஐட்டம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு இந்த பிரியாணியை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மூக்கடலையை இதுக்குள்ள போட்ட உடனே டக்குன்னு இதை டபுள் புரோட்டீனா மாத்திரலாமேன்னு இந்த சோயாவையும் ஊற வச்சு இதுல சேர்த்துக்கிட்டேன். இந்த சம்பார் ரவையில் பண்ணணும், இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த தண்ணி டக்குன்னு கொதிக்கிறதுக்கு ஒரு டிப் என்னன்னா, இந்த குக்கர் மூடிய அந்த வாசரை எடுத்துட்டு மேலே போட்டு மூடி வச்சோன்னா 5 நிமிஷத்தில் கொதிச்சிருது. இல்லைனா 4 நாள் ஆனாலும் அது கண்டிப்பாக கொதிக்கவே கொதிக்காது. காலையில் டைமுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 2 விசில் தான் விட்டு இறக்குனேன். அவ்வளோ சூப்பராக இந்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக வீட்டு அரிசியில் தான் செஞ்சுருந்தேன். பரவாயில்ல சரண்யா, நீயும் பிரியாணி அடிப்பிடிக்காமல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு என்னையே நான் பாராட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாரையும் அமுச்சு விட்டாச்சு.